அப்போ ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு வைங்க, வினைப்பயன். அப்போ அந்த கஷ்டப்பட்டே தான் அதை கழிக்கணுமா? இல்லை அதுக்கு எதுவும் நிவர்த்தி இருக்கா? நிவர்த்தியே கிடையாது சாமி. செய்த தப்புக்கு பிராயச்சித்தமே கிடையாது. தப்பு பண்ணால் தண்டனை தான். இறைவனோட கோட்பாடு என்னன்னா, தப்புக்கான தண்டனை உண்டு. தப்பு பண்ணால் தண்டனை தானே தவிர அதுக்கு எந்த தீர்வும் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு வந்து அங்கே போய் அந்த பரிகாரம் செய்யலாம், இங்கே போய் இந்த பரிகாரம் செய்யலாம், எந்த பரிகாரமும் எடுபடாது சாமி. நீ என்ன செய்தியோ அதை அனுபவிச்சே தீர்த்தாகணும். இப்போ இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரமணர் இருந்தார், மிகப்பெரிய ஞானி. அவருக்கு புற்று. ஆனால் அவரை பார்க்க வராங்க சீடர்கள். அவங்க வரும்பொழுதே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தம்பதியை பார்த்துட்டு, வாங்க நான் உங்களை தான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு, வாங்க உட்காருங்க, இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. என்னடா முன்ன பின்னா அவங்க பார்த்ததே இல்லை. அவர் ஒரு ஞானி. பார்த்த உடனே அவங்களோட வருத்தம் முகத்தில் தெரியுது. பார்த்த உடனே இப்போ பரவாயில்லையான்னு கேட்குறாரு. இல்லை சாமி அப்படியே தான் இருக்குதுன்னு. இல்லை இது மருந்து மாத்திரை மட்டுமே இதை தவிர்த்திட முடியாது, இதுக்கு சில மந்திரங்களும் வேணும்மா, ஏன்னா இந்த வினை அப்படி, சில மந்திரங்களும் வேணும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மந்திர ஜபம் கொடுக்குறார், எழுதி கொடுக்குறார். இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் படிங்க அப்படின்னு. ஆனால் அவங்க கிட்டத்தட்ட 1 மாதம் அந்த வினை பயனை அனுபவிச்சிட்டாங்க. முடியல அவங்களால. கடைசியாக சுற்றி மாத்திரை மருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு ஓரளவுக்கு வினை கழிகிற நேரத்தில் அப்போ தான் இந்த நல்லது நடக்கும். அதுதான் சொல்ல வரேன். இந்த வினை கழிகிற நேரத்தில் எங்கேயாவது நம்ம ஒரு மகானையும் ஏதோ ஒரு கோயில்லையோ போய் ஐயான்னு அந்த வேதனையில் போய் மன வருத்தம் 1 மாதம் சுற்றி நான் கஷ்டப்பட்டு என் உடல்லாம் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி போய் அப்பாடன்னு இளைப்பாடுற மாதிரி போய் உட்காரும்போது வினை கழிகிற நேரத்தில் ஒரு ஞானி வருவார். அவர் ஒரு சின்ன விஷயத்த சொல்லுவார். அது ஒரு மந்திர உபதேசம். அப்போ ரமணர் அந்த மந்திர உபதேசம் சொல்கிறாரு, இதை செய்யுங்கம்மா போதும் அப்படின்னு. அப்போ அந்த நாமாவளி, அதுதான் ராமா ராமா ராமான்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த 51 அட்சரங்களில் இந்த ராம நாமம்ன்றதோ மற்ற எந்த கடவுளோட நாமத்தையும் தொடர்ந்து உச்சரிக்கும்போது அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. அது மந்திர உச்சாடனம்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்றல் இருக்குது. அதை மட்டும் அவர் எழுதி கொடுத்து இதையே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற. அது ஒரு 10 நாள் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரியாயிடுது. அப்போ என்ன அர்த்தம்னா, கழிகிற நேரத்தில் ஒரு ஞானி வந்து அதை மீண்டும் சரி பண்ணுவாரே தவிர, செய்துட்டதுக்கப்புறம் பலன் வரும்பொழுது, அதுக்கான கஷ்டம் வரும்பொழுது ஒரு ஞானி சரி பண்ணிட்டு வரான்னா பண்ணவே மாட்டார், பண்ணவும் முடியாது. காரணம் என்னன்னா, நீ அனுபவித்து தான் தீர்த்தாகணும். அனுபவித்து கழிகிற நேரத்தில் உனக்கு உதவிகள் கிடைக்கும், அதுக்கு முன்னாடி கிடைக்காது சாமி. அப்போது வினைன்றது கண்டிப்பாக செய்துட்டேன்னா பலன் உண்டு, அனுபவிச்சு தான் ஆகணும், மாற்று கிடையவே கிடையாது. சரிங்க சாமி, இப்போ ராமா ராமான்ட்டு ஒரு மந்திரம் சொன்னால் அதுக்கு ஒரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி பலன் இருக்குது. அப்போது இந்த கஷ்டப்படும் போது எல்லாமே அனுபவிச்சு தான் தீரணும்னு சொல்கிறீங்க. ஆமாம். அந்த சமயத்தில் இந்த மந்திரங்களை உச்சரிப்பதனால் அது வந்து கழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை சாமி. அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீ என்ன அந்த கழிகிற நேரத்தை உனக்கு ராமானே முதல்ல நாக்கு எழாது சாமி, செத்து போயிடுறாங்க. அதாவது உயிர் போக போது பால் ஊற்றுறாங்க, எல்லோரும் பால் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வந்திருக்கிறவங்க எல்லாம் சொந்தங்கள் சுற்றங்கள் எல்லாம் புடைசோடு அங்கே இருந்து, ஐயோ இந்த மனுஷன் நல்லா சம்பாதிச்சா பல கோடி சம்பாரித்து வச்சுருக்காரு, ஒரு நல்ல கதிக்கு புண்ணிய கதிக்கு போகணும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு கடவுள் பேரை சொல்லணும். அப்போது இவருக்கு இப்போ ராமான்னு சொல்லுப்பா, கோவிந்தான்னு சொல்லுப்பா, கிருஷ்ணான்னு சொல்லுப்பா, முருகான்னு சொல்லுப்பா அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அவருக்கும் சொல்லணுன்னு தான் ஆசை, நாக்கு எழலை, சொல்ல முடியல, வார்த்தைகள் வராது, சொல்ல முடியாது. வினை பயன் இருந்தால் தடுத்துறோம் சாமி, சொல்லவே முடியாது. வினை பயன் கழியும் போது தான் அதை சொல்ல முடியும். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் வந்து நிறைய வினைகளை செய்துட்டு நாமாவளி சொல்லி அதை கழிச்சிடலான்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது சாமி. நாக்கு எழாது, சொல்ல முடியாது. ராமநாமத்தை சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அப்போ பொறுமையும் இருக்காது, உங்கள் மனசும் அதில் ஊன்றி நிற்காது. ஏன்னா வினைப்பயன் உங்களை அழுத்துகிற நேரத்தில், இதுக்கு ஒரு பாடல் சொல்லுவாங்க, அதாவது நான் எந்த பிறவிலையும், அதாவது நாக்கு எழாத நேரத்தில் உன்னை சொல்ல முடியாது, அப்பொழுதுக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன், அரங்கத்து அரவணை பள்ளியானேன், ஏய்ப்பு என்னை வந்து நலியும்பொழுது நான் ஏதும் உன்னை நினைக்க மாட்டேன். இந்த பாடல் உங்களுக்கு புரியுதா? ஏய்ப்பு என்னை வந்து நலியும்பொழுது அங்கேதும் உன்னை நினைக்க மாட்டேன், அப்பொழுதுக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன்,
அரங்கத்து அரவணை பள்ளியானேன் அப்படின்னு ஒரு பாடல். என்ன அர்த்தம்னா, எனக்கு யமதூதன் என்னை பிடிக்கும்போது நாக்கு எழாது, பேச தோணாது, கண்ணில் தண்ணி மட்டும்தான் வரும், வார்த்தைகள் இல்லை. அப்போ நான் இறைவா என்னை காப்பாற்றுன்னு என்னால் சொல்ல முடியாது. அதனால் அந்த மாதிரி நேரத்தில் நீ என்னை காப்பாற்று, அப்போ செய்ய வேண்டியதுக்கு நான் இப்போவே சொல்லிடுறேன் உங்ககிட்ட அப்படின்னு முன்கூட்டியே சொல்லுவாங்க. அது மாதிரி வினைப்பயன் இருக்கும்போது இறைவனை நினைக்கவோ சிந்திக்கவோ முடியாது சாமி. அதனால் நல்லா இருக்கும்போதே அந்த பாதையில் பயணம் பண்ணுங்கள், வினையை கழிச்சிக்கிட்டே போயிடலான்னு சொல்லியிருக்காங்க ஞானிகள். நன்றி சாமி. சாய் தர்மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இங்கே நம்ம திருவள்ளுவரை அடுத்து போலிவாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் ஜீவ சமாதி இங்கே உள்ளது. இங்கே பக்தர்களும் சீடர்களும் இங்கே ஆசீர்வாதம் பெற்று தனக்கு வேண்டியதை பெற்று செல்கின்றார்கள். இங்கே அவரால் நியமிக்கப்பட்ட, அவருக்கு அடுத்த பிரம்மஸ்ரீயாக பட்டம் பெற்ற பிரம்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் இதை இப்பொழுது சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ள அன்பர்களும் சரி, இங்கே உள்ள அன்பர்களும் சரி, இந்த ஆசிரம வளர்ச்சிக்காக நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருக்கிறீங்க. உங்களுடைய உதவிகள்னால தான் இந்த ஆசிரமம் இந்த அளவுக்கு இருக்குது. அதே போல் உங்களது உதவி தொடரணும் அப்படின்னு நாங்கள் விரும்பி கேட்டுக்கிறோம். ஏன்னா உங்களோட உதவினால தான் இங்கே அன்னதானங்களும் நல்ல வளர்ச்சி திட்டங்களும் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்குது. இதே போல் உங்களது அன்பு தொடர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். அதே போல் வருகின்ற 29ஆம் தேதி பௌர்ணமி அன்று இங்கே அன்னதான நிகழ்வுகள்லாம் எப்பொழுதும் போல் வழக்கமாக நடைபெற்றுருக்கு. அன்றைய தினத்தில் உபதேசம் பெற்று செல்பவர்கள் தாராளமாக பிரம்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் சுவாமிகளிடம் நீங்கள் அருளாசி பெற்று உபதேசங்களும் பெற்று வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றி கொள்வது என்பது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். இதே போல் நிறைய பேர் இங்கே பலன் அடைஞ்சிருக்காங்க பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் இருக்கும்போது. அதே போல் நீங்கள் எல்லாரும் இங்கே இந்த பௌர்ணமி தினத்தன்று பெருந்திரளாக அருளாசி பெற்று உபதேசங்கள் பெற்று நல்லாசியோடு இருக்கணும்னு சொல்லி உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஆத்மா.